नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। 38வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். பின்னாடி சொல்லுங்க. केवयं नाम रूपाभ्याम यदुभिः सह पाण्डवाः भवतो दर्शनं यर्हि ऋषिकाणामिवेशितुः। केवयं नाम रूपाभ्यां यदुभिः सह पाण्डवाः भवतो दर्शनं यर्हि ऋषिकाणामिवेशितुः। மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. ஒரு உடலிலிருந்து உயிர் மறைந்துவிடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதே போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். केवयं नाम रूपाभ्यां यदुभिः सह पाण्डवा भवतो दर्शनं यर्हि ऋषिकाणाम् इवेशितुः। யதுபிஹி சக பாண்டவா. நீங்கள் இல்லைன்னா பாண்டவர்கள் மற்றும் யது வம்சத்தில் உள்ள நபர்களுடைய புகழ் வந்து குந்தி சொல்றாங்க. இந்த மாதிரி பாண்டவர்களுடைய புகழ், எங்களுடைய புகழுக்கான காரணமே நீங்கள் தான். அதே மாதிரி யது வம்சத்தில் இருக்கிற அவர்களுடைய புகழுக்கான காரணமும் நீங்க தான். நீங்க இல்லைன்னா எங்களுக்கு எப்படி புகழ் பெருமையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?
எங்களுக்கும் யதுவம்சத்துல இருக்கிறவங்களுக்கும் புகழ் பெருமை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் இல்லைன்னா. பேங்க் எத்தனை மணி வரைக்கும் சாயந்தரம் இருக்கும்? 3 3:30? பவதோ தர்ஷனம் யர்ஹி ரிஷிகாணாம் விவேஷித்து. ரிஷிகாணாம், ரிஷிக அப்படின்னா நம்முடைய புலன்கள். எப்படி ஒரு சரீரத்துல வந்து ஜீவாத்மா இல்லைன்னா, ஆத்மா இல்லைன்னா, அந்த சரீரத்துல எல்லா புலன்கள் இருந்தாலும் அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஆத்மா இருந்தா தான் அந்த சரீரத்துக்கே ஒரு உயிர் வருகின்றது. ஆத்மா இல்லைன்னா அந்த சரீரத்துக்கு அது ஒரு பெணம். அந்த பெணத்துக்கு வந்து யாரும் ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி குந்தி சொல்றாங்க, உங்களால தான் பாண்டவர்கள் மற்றும் யதுக்களுக்கு பெருமை புகழ்லாம் வந்திருக்கு. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு பெருமை புகழ் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப குந்தி மகாராணி எப்படி பல சமயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெருமை புகழ் வரும் பொழுது அப்ப பகவானை மறந்து விடுகின்றோம். பகவானை மறந்து விட்டு, ஓ நான் தான் இவ்வளவு சாதிச்சுள்ளேன், என்னுடைய உழைப்புனால, என்னுடைய சாதனையினால, என்னுடைய கூர்மையான புத்தியினால எனக்கு இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம தற்பெருமை செய்து நமக்கு வந்து தற்பெருமை ஏற்படுகின்றது. ஆனா குந்தி மகாராணி சொல்றாங்க, உங்களால தான் பாண்டவர்களுக்கு புகழ் கிடைத்திருக்கு. சோ கிருஷ்ணர் கேட்கிறார், போன ஸ்லோகத்துல குந்தி மகாராணி சொல்லியிருந்தாங்க, அப்பியத்ய நஸ்தம் சுகிருதேஹித பிரபு ஜிகாசசி ஸ்வித் சுகிருதோனு ஜீவினக ஏஷாம் ந சான்யத் பவத பதாம் புஜாத் பராயணம் ராஜசு யோஜிதாம்ஹசா. இப்ப பல பல நாட்டு மன்னர்கள் வந்து இந்த போருக்கு அப்புறம் அந்த பல நாட்டு மன்னர்களுக்கு எங்கள் மேல ஒரு பகைமை ஏற்பட்டுள்ளது. அப்ப நீங்க இங்க வந்து இந்த ஹஸ்தினாபுரத்துல இருந்து போயிட்டீங்கன்னா எங்களை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலாக கிருஷ்ணர் சொல்றார், உங்ககிட்ட பீமர் அர்ஜுனர் போன்ற சக்தி வாய்ந்த மகன்கள் இருக்கின்றார்கள். உன்னுடைய மகன் யுதிஷ்டிர மகாராஜர் தர்மத்தினுடைய ஸ்வரூபம். யாதவர்கள் உங்களுடைய நண்பர்கள். அப்படி இருக்கும் பொழுது யாதவர்களை நண்பர்களாக பெற்றுள்ளீர்கள், பீமர் அர்ஜுனர் போன்ற சக்தி வாய்ந்த மகனை பெற்றுள்ளீர்கள். யுதிஷ்டிர மகாராஜ் தர்மத்தினுடைய ஸ்வரூபம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மற்ற எதிரிகளை பத்தி நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் குந்தி மகாராணி கிட்ட சொல்றாங்க. சோ அந்த கருத்துக்கு பதிலாக குந்தி மகாராணி இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. கேவயம் நாம ரூபாபியாம் யதுபி சக பாண்டவா. பாண்டவர்கள் மற்றும் யதுவினுடைய யாதவ வம்சத்தினுடைய யதுக்களுக்கு பெயர் புகழ்லாம் உங்களால தான் கிடைத்துள்ளது. எப்படி ஒரு ஆத்மா இல்லைன்னா அந்த சரீரத்துக்கு எந்த மதிப்பே கிடையாதோ, அதே மாதிரி நீங்க இல்லைன்னா எங்களுக்கு எந்த புகழ் பேர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. 15வது அத்தியாயத்திலேயும் ஒரு ஸ்லோகம் வருது. கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து மறைந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனர் சொல்றார், யஸ்ய க்ஷண வியோகேன லோகோஹ்ய பிரியதர்ஷனஹ உக்தேன ரஹிதோஹ்யேஷ மிருதக ப்ரொச்சதேயதா. கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து மறைந்து விட்டார். அந்த கிருஷ்ணருடைய பிரிவுல வந்து எனக்கு இந்த முழு பிரம்மாண்டமே ஒரு சூன்யமாக தோன்றுகின்றது. கிருஷ்ணனுடைய பிரிவுல இந்த முழு பிரம்மாண்டம், முழு ராஜ்யம், எல்லா வசதிகளும் எனக்கு வந்து ஒரு சூனியமாக தோன்றுகின்றது. யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவருஷாயுதம்.
சூன்யாயிதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேணமே. கிருஷ்ணருடைய பிரிவுல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இந்த உலகமே எனக்கு ஒரு சூன்யமாக தோன்றுகின்றது. எப்படி உயிரில்லாத சரீரத்துக்கு எந்த மதிப்பு இல்லையோ, அதே மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து மறைந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த முழு பிரம்மாண்டமே ஒரு சூனியமாக தோன்றுகின்றது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகம். பாகவதம். இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதருடைய கருத்தையும் பார்த்தீங்கன்னா, குந்தி மகாராணிக்கு தெரியும் இந்த மாதிரி பாண்டவர்களுடைய வெற்றிக்கான காரணம் கிருஷ்ணர் தான். நான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்திலையும் அவர் வழிநடத்தி சொல்றார். அவருக்கு பாண்டவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருந்தார். பாண்டவர்கள் பல சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பீமர் ஜராசந்தனோட சண்டை போடும் பொழுது 27 நாட்கள் சண்டை நடந்தது. ஆனா யாருக்குமே வெற்றி கிடைக்கல. கடைசியில பீமர் கிருஷ்ணர் கிட்ட சரணடைந்தார். கிருஷ்ணர் அந்த பீமர் கிட்ட ஜராசந்தனை கொல்வதற்கான அந்த உபாயத்தை சொன்னார். அப்ப கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி அப்புறம் பீமர் ஜராசந்தனை கொன்றார். இந்த மாதிரி பாண்டவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்திலையும் கிருஷ்ணர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிருஷ்ணர் தான் அவர்களை வழிநடத்தி சென்றார். அதனால பிரபுபாதர் எழுதுறார், இந்த நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நபரும் தன்னுடைய மதிப்பு, செல்வாக்கு, பதவி, புகழ் அதை பத்தி யாரும் பெருமைப்படக்கூடாது. ஏன்னா இதை எல்லாத்தையும் நம்ம பகவானுடைய கருணையினால தான் அடைகின்றோம். எல்லா ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எப்பொழுதும் பகவானை சார்ந்துதான் இருக்கின்றார்கள். ஜீவாத்மாக்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சுதந்திரம் இருக்கு. நம்மளுடைய இந்த பௌதிக ஞானத்தின் அடிப்படையில நம்ம பல முன்னேற்றத்தை அடையலாம். வாழ்க்கையில பல பொருட்களை சேகரிக்கலாம், பல தொழில்நுட்ப முன்னேற்றம் அடையலாம். ஆனா பகவானுடைய அறிவுரைக்கு ஏற்றபடி, பகவானுடைய போதனைக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை வழிநடத்தவில்லை என்றால், இந்த நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கின்றோமோ, என்னென்னலாம் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம், இது எல்லாமே கடைசியில ஒரு சூன்யமாக, ஒரு பயனற்றதாகத்தான் சென்றடைந்து முடியும். அதனால ஒருத்தர்கிட்ட பெரிய பதவி, புகழ், தொழில்நுட்ப முன்னேற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதைக்கு அடிப்படையில் அதை மையமாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் குந்தி மகாராணி சொல்றாங்க, உங்களுடைய ஆலோசனையின்படி தான், நீங்கள் பாண்டவர்களுக்கு வழிகாட்டுறதுனால தான் எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்க முடிஞ்சதோ அதற்கான மூல காரணம் நீங்க தான். குந்தி மகாராணி வெளிப்படையாக சொல்றாங்க. கேவயம் நாம ரூபாபியாம் யதுபி சக பாண்டவா பவதோ தர்ஷனம் யர்ஹி ரிஷிகாணாம் இவேஷிது. நீங்க இல்லைன்னா பாண்டவர்கள், யாதவர்கள் எங்களுடைய முழு வாழ்க்கையே ஒரு சூன்யமாகி விடுகின்றது. பிரதாபருத்ர மகாராஜர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய தரிசனத்தை பெற விரும்பினார்.
அப்போ அவர் சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு எனக்கு தரிசனம் கொடுக்கவில்லை என்றால் நான் இந்த ராஜ்யத்தை துறந்து விட்டு நான் ஒரு பிச்சைக்காரனாக ஆக விரும்புகின்றேன். சைத்தன்ய மகாபிரபுனுடைய தரிசனம் இல்லைன்னா இந்த ராஜ்யம் இருந்து என்ன பயன்? ராஜ்யத்தை விட்டுட்டு நான் ஒரு பிச்சைக்காரனாவே மாறிவிடுகின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துலையும் குந்தி மகாராணி பாண்டவர்களுடைய உயர்ந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அடுத்த ஸ்லோகம், நேயம் நேயம் சோபிஷ்யதே தத்ர நேயம் சோபியஸ்யதே தத்ர யதே தானீம் கதாதர யதே தானிம் கதாதர त्वत्पदैरङ्किता भाति பதைர் அங்கிதா பாதி स्वलक्षणविलक्षितैः. பிரஷன விலக்ஷிதைக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த் சுவாமி சில பிரபுபாதஜி. ஓ கதாதரா கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாத சுவடுகளில் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சி அளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்ற பின் இந்நிலை நீடிக்காது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஸ்லோகத்திலையும் பாருங்க, நேயம் சோபிஷ்யதே தத்ர யதே தானீம் கதாதர. கதாதர அப்படிங்கிற வார்த்தையால் அழைக்கின்றார். கதா கதா கிருஷ்ணருடைய ஒரு ஆயுதம் இந்த கதா. அந்த கதையை உபயோகிப்பதில் திறமை வாய்ந்தவரே அப்படின்னு. கதாதர, நீங்க இந்த ராஜ்யத்தை விட்டு கிளம்பினீங்கன்னா இப்பொழுது எங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய பாதத்தில் உள்ள அந்த கிருஷ்ணருடைய பாதங்கள்ல பல சின்னங்கள் இருக்கு. இதை பத்தி பக்தி ரசாமிர்த சிந்துல பல இடத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணனுடைய பாதத்துல ஒரு தாமரையினுடைய சின்னம், யானையை கட்டுப்படுத்தும் அந்த குச்சியினுடைய சின்னம், ஒரு குடையினுடைய சின்னம், இந்த மாதிரி வஜ்ராயுதத்தினுடைய சின்னம், இந்த மாதிரி பல சின்னங்கள் இருக்கு. எந்த இடத்துல இந்த சின்னம் இருக்கு அதெல்லாம் துல்லியமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்பொழுது எங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய தாமரை பாதங்களில் உள்ள சின்னங்களால அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. அதனால எங்களுடைய ராஜ்யம் ரொம்ப பிரகாசமாக உங்களுடைய தாமரை பாதங்கள் உள்ள சின்னங்களால அலங்கரிக்கப்பட்டுள்ளதுனால எங்களுடைய ராஜ்யம் ரொம்ப பிரகாசமாக இருக்கின்றது. ஆனா நீங்க இந்த ராஜ்யத்தை விட்டு விட்டு துவாரகைக்கு சென்னீங்கன்னா எங்களுடைய ராஜ்யத்துல அவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்காது. எங்களுடைய ராஜ்யம் ஜொலிக்காது. ஏன்னா எங்களுடைய ராஜ்யத்தினுடைய செல்வாக்கு பிரகாசத்துக்கான காரணம் உங்களுடைய தாமரை பாதங்களில் உள்ள சின்னங்களால அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. ஸோ இங்க இந்த இந்த பொருளுரையிலும் பார்த்தோம்னா பிரபுபாதர் எப்படி கிருஷ்ணருடைய பாதங்கள்ல பல சின்னங்கள் இருக்கு அதை பத்தி வர்ணிக்கின்றார். ஸோ ஹஸ்தினாபுரத்துல கிருஷ்ணருடைய பாதங்கள் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த குந்தி மகாராணி சொல்றாங்க, நீங்க இந்த ராஜ்யத்தை போனீங்கன்னா எங்களுடைய பாக்கியம் குறைந்து விடும். நாங்க ஒரு துர்பாகியசாலி ஆகி விடுவீர்கள், நாங்க துர்பாகியசாலியாக ஆகி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால தான் மிக மிக முக்கியமானது கிருஷ்ணருடைய சேவைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தானாகவே லக்ஷ்மியும் சென்றடைவாங்க. லக்ஷ்மியும் இந்த நபருக்கு கருணை காமிப்பாங்க. ஆனா பகவானை விட்டு விட்டு ஒருத்தர் வெறும் செல்வத்தை மட்டும் அனுபவிக்க விரும்பினாங்கன்னா அது ராவணனுடைய மனப்பான்மை. ராவணன் ராமருடைய சேவையை விரும்பவில்லை, வெறும் சீதாவை மற்றும் அனுபவிக்க விரும்பினான். ஸோ பகவானை விட்டு விட்டு
வெறும் செல்வத்தை மட்டும் அனுபவிக்க விரும்புவது வந்து அது வந்து ஒரு ராவண மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷூர்பனகா வந்து சீதாவை விட்டு விட்டு அவர் வெறும் பகவானை மட்டும் அனுபவிக்க விரும்பினார். பகவானுக்கு சேவை செய்யக்கூட விரும்பவில்லை, ராமரை மட்டும் அனுபவிக்க விரும்பினார். இதுவும் இன்னொரு வகையான அசுர மனப்பான்மை. பகவானை வந்து அவரை சேவை செய்வதற்கான அணுகணும், அதுவும் பகவானை வந்து அவருடைய பக்தர்கள் மூலமாக அணுக வேண்டும். ஷூர்பனகா சீதாவை விட்டு விட்டு ராமரை மட்டும் அனுபவிக்க விரும்பினார். அடுத்த ஸ்லோகம். இமே ஜனபதா ஸ்ருத்தா சொல்லுங்க. இமே ஜனபத ஸ்ருத்தா சுபக்வௌஷதி வீருதः சுபக்வௌஷதி வீருதः வனாத்ரீநத்யுதன்வந்தோ வனாத்ரீநத்யுன்வதன் வனாத்ரீநத்யுதன்வந்தோ खेदन्ते तव वीक्षितैः. खेदन्ते तव वीक्षितैः. மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும், நதிகள் ஓடியவாறும், குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும், சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருள் பார்வையே இவை அனைத்திற்கும் காரணமாகும். ஹரே கிருஷ்ணா. இமே ஜனபதா ஸ்ருத்தா சுபக்வௌஷதி வீருதः வனாத்ரி நத்யுதன்வந்தோ ஹேதந்தே தவ வீக்ஷிதைஹி. தவ வீக்ஷிதைஹி, உங்களுடைய பார்வையினால, உங்களுடைய கடாட்சத்தினால, உங்களுடைய பார்வையினால தான் இந்த நிலத்துல பல எங்களுடைய ராஜ்யத்துல அருமையான மரங்கள் வளருகின்றன, சுவையான பழங்கள் நிறைந்த மரங்கள் வளருகின்றன. உங்களுடைய பார்வையினால தான் காடு வந்து செழிப்புடன் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையினால தான் மலைகள் மற்றும் நதிகள், இதெல்லாம் மலையில வந்து பல கனிமங்கள் நிறைந்து இருக்கின்றன. உங்களுடைய பார்வையினால தான் நதியில நல்லா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அப்படின்னு கிருஷ்ணருடைய பார்வையினால தான் எப்படி இயற்கை வளங்கள் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு வந்து குந்திமராணி சொல்றான். இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதனும் ரொம்ப விரிவாக பொருளுரையில் எழுதுறார். நம்ம இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில செல்வம் அப்படின்னு என்ன பார்க்கிறோம்னா, தொழிற்சாலையில உற்பத்தி பண்ணப்படுகின்ற அந்த பொருட்களை தான் நம்ம வந்து செல்வமாக பார்க்கின்றோம். இப்ப இருக்கின்ற பொருளாதார முன்னேற்றம் வந்து தொழிற்சாலையில எந்த அளவுக்கு அதிகம் உற்பத்தி செய்யறோம் அதன் அடிப்படையில பொருளாதார முன்னேற்றம் வந்து கணக்கிடப்படுகின்றது. ஆனா தொழிற்சாலையிலால, இந்த தொழிற்சாலையை பத்தி பிரபுபாதர் எழுதுற என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு நாஸ்திக சமுதாயத்தினால உருவாக்கப்பட்டதுதான் தொழிற்சாலை. தொழிற்சாலையினால ஒரு மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து அழிக்கப்படுகின்றது. மனித வாழ்க்கையினுடைய உன்னதமான ஆன்மீக லட்சியம் வந்து இந்த தொழிற்சாலை சார்ந்து இருக்கின்ற வாழ்க்கை வந்து அந்த ஆன்மீக லட்சியத்தை வந்து அழித்து விடுகின்றது. அதனாலதான் பெரும்பாலான நபர் தொழிற்சாலையில ரொம்ப பெரிய பதவியில இருக்காங்க. ஆனா தொழிற்சாலை வந்து பிரபுபாதர் எழுதுறார், தொழிற்சாலை வந்து நமக்கு எது அத்தியாவசிய தேவை கிடையாதோ அந்த பொருட்களை தான் தொழிற்சாலையில உற்பத்தி செய்யறாங்க. அப்ப தொழிற்சாலை வந்து உக்ர கர்ம,
தமோ குணத்துக்கான உதாரணம் அப்படின்னு சொல்ற. பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல அசுரர்களுடைய செயல்களை பத்தி சொல்லும் பொழுது ஏதாம் விபூதிமா அசுரர்கள் இதை பத்தி சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகம் வருது. 16 புள்ளி 16வது அத்தியாயத்துல க்ஷயாய ஜகதோ ஹிதாக 16.9 ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மானோ அல்பபுத்தயः பிரபவந்த் உக்ரகர்மான க்ஷயாய ஜகதோ ஹிதாக. அசுரர்கள் பலவிதமான நாஸ்திக கண்ணோட்டத்துடன் அவங்க உக்ர கர்மத்தில் ஈடுபடுகின்றனர். பலவிதமான பாவச் செயல்களில் அல்லது கஷ்டத்தை கொடுக்கின்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அங்க உக்ர கர்மத்துக்கு உதாரணமாக பிரபுபாதர் பெரிய தொழிற்சாலையை உதாரணமாக சொல்றார். பல தொழிற்சாலைகள்னால இயற்கையும் பாதிக்கப்படுகின்றது. தொழிற்சாலையினுடைய கழிவுகள்னால நதிகள் அசுத்தமடைகின்றன. இந்த உலகம் அழிவதற்காகத்தான் க்ஷயாய ஜகதோ ஹிதாக, தொழிற்சாலை மூலமாக உலகம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அழிந்து விடுகின்றது. அப்ப தொழிற்சாலை பத்தி பிரபுபாதர் எழுதுறார். அப்ப இந்த மாதிரியான பெரிய தொழிற்சாலையினால் நம்ம பல பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டே போறோம். ஆனா அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய அவருடைய முக்கியமான வாழ்க்கை, அவருடைய முக்கியமான ஆற்றல், ஒரு ஒரு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு மனித பிறவியினுடைய ஒரு முக்கியமான ஆற்றல் அது அழிக்கப்படுகின்றது. அதனால மக்கள் பெரும்பாலான மக்கள் ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தொழிற்சாலை மூலமாக பார்க்கும் பொழுது அந்த தொழிற்சாலையுடைய முதலாளிகள் ரொம்ப அவங்க அதிகமாக அவங்க இன்னும் மேலும் மேலும் பெரிய பணக்காரரா ஆகுறாங்க. தொழிற்சாலைக்கு கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அவங்க அதிக முன்னேற்றம் அடைவதில்லை. ஆனா தொழிற்சாலையினுடைய முதலாளி ரொம்ப அதிக முன்னேற்றம் அடைகின்றார். நான் இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் எழுதுறார், நம்மளுடைய உண்மையான செல்வம் என்னன்னா இயற்கை கொடுக்கின்ற செல்வம் அப்படின்னு சொல்றார். இயற்கை கொடுக்கின்ற தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், நதிகள்ல நிறைய தண்ணீர் ஓடுறது, மலைகள்ல கனிமங்கள் நிறைந்த மலை, முத்துக்கள் நிறைந்த சமுத்திரம், இதெல்லாம் தான் நம்மளுடைய உண்மையான இயற்கை கொடுக்கின்ற செல்வம். இந்த இயற்கையிலிருந்து வருகின்ற செல்வம் அது கிருஷ்ணருடைய கருணையினால தான் கிடைக்கும். கிருஷ்ணருடைய கருணையினால் தான் கிடைக்கும். எப்ப மக்கள் ரொம்ப அதிகமாக நாஸ்திகத்தை கடைபிடிக்கும் பொழுது அப்ப அந்த இயற்கையினுடைய செல்வம் குறைந்து கொண்டே போகும். அதனால பிரபுபாதர் எழுதுற ஒரு மனிதன் இந்த இயற்கை கொடுக்கும் செல்வங்களை உபயோகித்து கொண்டு இந்த தொழிற்சாலையினால வருகின்ற முன்னேற்றத்தினால அதனால ஈர்க்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நம்ம இந்த ஜட இயற்கை அதிகம் அனுபவிக்க விருப்பப்பட்டோம்னா அதனால நம்ம கர்ம வினைகள்னால பாதிக்கப்படுவோம். அதனால இந்த இயற்கையினால வருகின்ற செல்வம் இது கிருஷ்ணருடைய கருணையினால தான் கிடைக்கும். கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை தர்மத்தை நம்ம முடிந்த அளவு கடைபிடித்தோம்னா
அப்ப அந்த இயற்கை வந்து இந்த செல்வத்தை வந்து நமக்கு வந்து அதிகம் அதிகம் கொடுக்கும். அதனால இந்த இந்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி வந்து எப்படி கிருஷ்ணருடைய பார்வையினால தான் எங்களுடைய ராஜ்யத்துல உள்ள கனிம வளங்கள் இயற்கை கொடுக்கின்ற பரிசுகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனா நீங்க இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை இல்லைன்னா எப்படி எங்களுடைய ராஜ்யத்துல இயற்கை கொடுக்கின்ற செல்வம் வந்து குறைந்து போய்விடுமே அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் अद विश्वेश विश्वात्मन् விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே विश्वमूर्ते स्वकेषु मे ஸ்நேகபாஷமிமம் சிந்தி स्नेहपासम् इमं सिन्धि திருடம் பாண்டுஷு விருஷ்ணிஷு. दृढं पाण्डुषु वृष्णिषु. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் ஹரே ஜெய். கிருஷ்ணா பிரபு. சவுண்டு கேட்க மாட்டேங்குதுங்க பிரபு. மொழிபெயர்ப்பு. ஆகவே அகில லோக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியே, எனது உறவினர்களான பாண்டவர்களிடமும் விருஷ்ணிகளிடமும் எனக்குள்ள பாசப்பிணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். சவுண்டு மத்தவங்க எல்லாம் கேக்குது இல்ல? கேக்குது பிரபு, நல்லா கேக்குது. உங்க சைட்ல வேற ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது தவறா இருக்கலாம் பாருங்க. சோ அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாஷம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விருஷ்ணிஷு. இந்த ஸ்லோகத்துல பார்க்கறதுன்னா குந்தி மகாராணி கிருஷ்ணரை வந்து 3 வார்த்தையை உபயோகப்படுத்தி அழைக்கின்றார். விஸ்வேஷ, விஸ்வாத்மன், விஸ்வமூர்த்தே. இந்த 3மே கிருஷ்ணரை அழைப்பதற்கான பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஈஸ்வரனே, விஸ்வாத்மன், இந்த பிரம்மாண்டத்துக்கான பரமாத்மாவே, விஸ்வமூர்த்தே, இந்த பிரம்மாண்டமே உங்களுடைய மூர்த்திமான ஸ்வரூபம் தான். ஸ்வகேஷு பாண்டுஷு விருஷ்ணிஷு ச திருடம் இமம் மே மம ஸ்நேக ரூபம் பாஷம் துவம் சிந்தி. எனக்கு வந்து பாண்டவர்கள் மேல உள்ள அந்த பற்றையும் எனக்கு யாதவர்கள் மேல உள்ள பற்றையும், இந்த 2 பற்றையும் நீங்கள் வந்து அழித்து விடுங்கள், இதை வந்து வெட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் வந்து இந்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி இப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, குந்தி மகாராணி நினைச்சாங்க நீங்க வந்து இந்த ஹஸ்தினாபுரத்தை விட்டு விட்டு நீங்க துவாரகைக்கு சென்றீங்கன்னா துவாரகையில் உள்ள யாதவர்கள் வந்து சந்தோஷம் அடைவார்கள். ஆனா என்னுடைய மகன்கள் பாண்டவர்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப துக்கத்தில் மூழ்கி விடுவார்கள் உங்களுடைய பிரிவுல. நீங்க வந்து இங்க ஹஸ்தினாபுரத்துல இருந்தீங்கன்னா என்னுடைய மகன்கள் பாண்டவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனா துவாரகையில் உள்ள என்னுடைய யாதவர்கள், என்னுடைய உறவினர்களாகிய யாதவர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல மூழ்கி விடுவார்கள். குந்தி மகாராணிக்கு வந்து பாண்டவர்கள் அவருடைய மகன்கள், யாதவர்கள் அவங்க பிறந்த வீட்டு சொந்தம். அப்ப குந்தி மகாராணி நினைச்சாங்க, நான் வந்து கிருஷ்ணர் இங்கே இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யணுமா அல்லது இங்கேருந்து போகணும்னு பிரார்த்தனை செய்யணுமா? இங்கே இருந்தாங்கன்னா என்னுடைய உறவினர்களான யாதவர்கள் வந்து கஷ்டப்படுவார்கள், அவங்க துக்கப்படுவாங்க. இங்கேருந்து கிருஷ்ணர் துவாரகைக்கு போனாருன்னா என்னுடைய மகன்கள் பாண்டவர்கள் வந்து துக்கத்தில் மூழ்கி விடுவார்கள். அப்ப குந்தி மகாராணி கொஞ்சம் குழப்பம் அடைந்து விட்டார்கள். நான் கிருஷ்ணர் இங்க இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யணுமா இல்ல துவாரகைக்கு போகணும்னு பிரார்த்தனை செய்யணுமா? அப்ப குந்தி மகாராணி நினைச்சாங்க, எனக்கு என்னுடைய மனசுல வந்து இந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன,
காரணம் என்னன்னா, எனக்கு வந்து பாண்டவர்கள் மேலேயும் பற்று இருக்கு, யாதவர்கள் மேலேயும் பற்று இருக்கு. அந்த பற்று தான் என்னுடைய குழப்பத்துக்கான காரணம். அதனால குந்தி மகாராணி சொல்றாங்க, நீங்க வந்து விஸ்வேஷ, நீங்க இந்த எல்லா பிரம்மாண்டத்திற்கான தலைவராக இருக்கின்றீர்கள், விஸ்வாத்மன், நீங்க பரமாத்மாவாக இருந்து கொண்டு இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் நீங்க தான் உயிரை கொடுக்கின்றீர்கள். விஸ்வாத்மன், விஸ்வமூர்த்தே, இந்த உலகமே உங்களுடைய விஸ்வரூபம்தான். அப்ப நீங்க வந்து எனக்கு வந்து பாண்டவர்கள் மேலேயும் யாதவர்கள் மேலேயும் உள்ள பற்றை வந்து அழித்து விடுகின்றீர்கள், அதை வெட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பிரபுபாதன் ரொம்ப விரிவான பொருளரை கொடுக்கிறார். அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே சுகேஷுமை. பொதுவாக ஒரு தூய பக்தர் வந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து ஏதாவது கேட்கறதுக்கே கூச்சப்படுவார். தன்னுடைய இன்பத்துக்காக ஒரு தூய பக்தர் கிருஷ்ணர்கிட்டேருந்து எதையாவது கேட்கறதுக்கே கூச்சப்படுவார். பல சமயம் வந்து இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கிருஷ்ணர் கேட்டு பிரார்த்தனை செய்யறாங்க, என்னுடைய குழந்தைக்கு வேலை இல்லை, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க, என்னுடைய பையனுக்கு சரியா கல்யாணம் ஆகலை, அவருக்கு வந்து கல்யாணம் வச்சு வைங்க அப்படின்னு பல சமயம் வந்து எல்லோரும் பிரார்த்தனை செய்யறாங்க. ஸோ குந்தி மகாராணி நம்ம பொதுவாக ஒரு தூய பக்தருக்கும் தூய பக்தர் அல்லாதவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தூய பக்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கிருஷ்ணருடைய திருவடியில் அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துடன் கிருஷ்ணர் கிட்ட செல்கின்றார். மானச தேகோ கேகோ ஜோ கிச்சு மோர் அர்பிலு துவாபதே நந்த கிஷோர். பக்தி வினோத் டாக்கூர் பஜனையில் சொல்றார், என்னுடைய மனது புத்தி வாக்கு, என்னுடைய மனது உடம்பு மற்றும் வாக்கு மற்றும் என்னுடைய முழு குடும்பத்தையும் உங்களுடைய சேவையில் அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இது தூய பக்தருடைய பிரார்த்தனை. ஆனா ஒரு கலப்பட பக்தியை செய்திருக்கிறவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் வந்து என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக உதவி செய்யணும். ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒரு பௌதிக ஆசையா இருந்தாலும் கிருஷ்ணர் கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யறாங்க, அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம். அகாம சர்வகாமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேத்த புருஷம் பரம். ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பௌதிக ஆசைகள் இருந்தாலும் அதை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு கிருஷ்ணருடைய திருவடியிலே அவங்க வந்து முழு பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுது இந்த உலகத்துல கோடிக்கணக்கான நபர்கள் வந்து கிருஷ்ணரை மறந்து விட்டு பல தேவர்கள் கிட்ட போறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சில பேர் கஷ்டப்பட்டோ அல்லது ஒரு பலனை எதிர்பார்த்தோ கிருஷ்ணருடைய திருவடியில் வரும்பொழுது அவர்கள் வந்து மிக உயர்ந்த நபர்கள். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், உதாரா சர்வயேவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம் ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதி. இந்த எல்லா நபர்களும் ஆர்த்த அர்த்தார்த்தி ஞானி மற்றும் ஜிக்யாசு, இந்த எல்லா நபர்களும் இந்த 4 பேரும் வந்து மிக பெருந்தன்மை படைத்தவர்கள். ஏன்னா இங்க 4 பேரும் என்னிடத்தில் வந்துள்ளார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் பாராட்டி சொல்றார். குந்தி மகாராணி வந்து நினைச்சாங்க, பொதுவாக ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட என்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக கருணை காட்டுக அப்படின்னு பொதுவாக எல்லோரும் பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனா குந்தி மகாராணி அவங்களுடைய பிரார்த்தனை என்னன்னா, எனக்கு
யாதவர்கள் மேல உள்ள யாதவ குடும்பத்தின் மேல உள்ள பற்றையும் பாண்டவர்கள் மேல உள்ள பற்றையும் இந்த இரண்டையும் நீங்க வந்து அழித்து விடுங்கள், இந்த பற்றை வெட்டி விடுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறான். நீங்க ஸோ இதுல வந்து ஒரு கருத்து, முக்கியமான கருத்து என்னன்னா, ஒரு தூய பக்தர் வந்து அவர் தன்னுடைய உடல் சம்பந்தமாக உள்ள குடும்பத்தின் மேல உள்ள பற்றை துறந்து விட்டு அவர் வந்து இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கிருஷ்ண பக்தியை பத்தி பிரச்சாரம் செய்யறதுக்காக, அந்த உயர்ந்த காரணத்திற்காக தன்னுடைய குடும்பத்தின் மேல உள்ள பற்றை வந்து துறந்து விடுகின்றார். சில பேர் நினைக்கிறாங்க, நீங்க ஏன் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விட்டு நீங்க வந்து பக்தியை செய்யணும்? குடும்பத்துல இருந்து கொண்டே பக்தியை செய்யலாமா? நீங்க ஏன் குடும்பத்துல விட்டு விட்டு பக்தியை செய்யணும்? ஒரு சன்னியாசி, ஒரு துறவி வந்து அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை விடவில்லை, ஆனா இந்த உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதுதான் உண்மை. தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தை வந்து அதில் உள்ள பற்றை விட்டு இந்த உலகத்தையே குடும்பமாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காக அந்த துறவி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதே மாதிரி ஒரு தூய பக்தர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் மேல உள்ள பற்றை கைவிட்டு விட்டு இந்த உலகத்தில் உள்ள எண்ணற்ற ஜீவாத்மாக்கள், பகவானை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற ஜீவாத்மாக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காக அந்த உயர்ந்த பணியை ஏற்றுக்கொள்கின்றார். எப்படி பிருந்தாவனத்தில் உள்ள 6 கோஸ்வாமிகள் தியக்த்வா தூர்ணமசேஷ மண்டல பதிர் ஸ்ரேணீம் சதா துச்சவத், அவர்கள் வந்து மண்டலபதியாக இருந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிக மிக ஒரு பெரிய ஒரு பெரிய பல மாவட்டங்களுக்கே தலைவராக இருந்தார்கள். அவ்வளவு செல்வம் இருந்தது. ஆனா அவ்வளவு செல்வத்தையும் ஒரு சாதாரணமாக துச்சமாக கருதி அதை கைவிட்டு விட்டு சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சேவையில முழு நேரத்தை தங்களை வந்து சமர்ப்பித்தார்கள். எதற்காக? இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக. நானா சாஸ்திர விசாரணைக நிபுணௌ சத்தர்ம சம்ஸ்தாபகௌ, பல சாஸ்திரங்களை நுணுக்கமாக படித்து ஆலோசனை செய்து அந்த சாஸ்திரங்கள் மூலமாக பக்தியை வந்து பக்தி பாதையை நிலைநாட்டுவதற்காக, அதை பரப்புவதற்காக இந்த 6 கோஸ்வாமிகள், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சீடர்களான 6 கோஸ்வாமிகள் வந்து அந்த காரணத்துக்காக தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தை வந்து கைவிட்டார்கள். இதுல இன்னொரு கருத்து எழுதுறார். அதனால ஒரு குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை கைவிடுவது அப்படின்னா அதற்கான எதற்காக கைவிடுறாங்கன்னா இந்த உலகத்தையே குடும்பமாக ஏற்றுக்கொள்வதற்காக, ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்காக, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து. அதனாலதான் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு பிராமணர், ஒரு அரசர் மற்றும் சமுதாய தலைவர்கள், அவர்கள் எல்லோரும் சமூக சேவைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய கடமையை விட சமூக சேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு அரசர், பிராமணர், துறவி, இவங்க எல்லோரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ராமர் வந்து ராஜாவினுடைய கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அதற்காகத்தான் அவர் வந்து சீதையினுடைய நடத்தையில மற்றவங்க சந்தேகப்படலாம் அப்படிங்கிறதுக்காக
அந்த சீதையே வந்து அக்னி பரீட்சை செய்ய வைத்தார். ஏன்னா ஒரு ராமருக்கு வந்து அயோத்தியாவினுடைய அரசர் அப்படிங்கிற அந்த கடமை வந்து ஒரு கணவருடைய கடமையை விட அதிக உயர்ந்த கடமை. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சீதையை அக்னி பரீட்சை செய்ய வைத்தார். சீதையினுடைய நடத்தையை பத்தி அயோத்தியாவில் பல பேர் வந்து தவறாக பேசும் பொழுது அப்ப ராமருக்கு சீதையினுடைய நடத்தை மேல எந்த சந்தேகம் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு அரசருடைய சரியான உதாரணமாக இருக்கிறதுக்காக ராமர் வந்து சீதையை வந்து வால்மீகி ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வைத்தார். ஏன்னா ஒரு அரசருக்கு வந்து அந்த ராஜ்யத்தின் மேல உள்ள கடமை தான் அது வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பரதர் வந்து ராமரை அயோத்தியாவுக்கு திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக சித்திரக்கூட்டத்துக்கு வர்றார். அப்ப சித்திரக்கூட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அயோத்தியாவுக்கு வந்து இந்த அரசருடைய பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த அயோத்தியாவினுடைய அரசருடைய பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு பாவம் தான் வரும். நான் ஏற்றுக்கொண்டேன்னா நான் வந்து ஒரு பரிவேத்தா ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்ற. பரிவேத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இளைய சகோதரர் மூத்த சகோதரர் இருக்கும் பொழுது மூத்த சகோதரருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இளைய சகோதரர் வந்து திருமணம் செய்து கொண்டாருன்னா அது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரத்தினுடைய அடிப்படையில். அந்த இளைய சகோதரர் வந்து ஒரு பாவத்தை செய்கின்றார், அவர் வந்து பரிவேத்தா ஆகிவிடுகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பரிவேத்தா அப்படின்னா மூத்த சகோதரர் கல்யாணம் ஆகாம இருக்கும் பொழுது இளைய சகோதரர் திருமணம் செய்து கொள்வது அது ஒரு பாவம். அப்படி திருமணம் செய்து கொள்கின்ற இளைய சகோதரர் பரிவேத்தா அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். இப்ப பரதர் சொல்றார், நான் வந்து இந்த அயோத்தியாவினுடைய ராஜா ஆகினேன்னா நான் வந்து ஒரு பரிவேத்தா ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்றார். இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான கருத்து. ஏன்னா அந்த சமயத்துல ராமருக்கு திருமணம் ஆகிவிட்டது, பரதருக்கும் திருமணம் ஆகிவிட்டது, லக்ஷ்மணர் சத்ருக்னர் எல்லோருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அப்ப எப்படி பரதர் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அயோத்தியாவுக்கு திரும்பி வரலன்னா நான் ராஜாவாக ஆனேன்னா நான் பரிவேத்தா ஆகிவிடுவேன் அப்படின்னா மூத்த சகோதரர் திருமணம் ஆகாம இருக்கும் பொழுது இளைய சகோதரர் திருமணம் செய்து கொள்வது அதான் பரிவேத்தா. ஆனா உண்மையில பார்த்தோம்னா அந்த சமயத்துல ராம பரதர் சத்ருக்னர் லக்ஷ்மண் எல்லோருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனா ஏன் அப்படி பரதர் சொல்றாருன்னா அதற்கு என்ன காரணம்னா ஒரு ராஜாவுக்கான முதல் திருமணம் என்னன்னா ராஜ்யத்தின் மேலதான், அந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்பு மேலதான் ஒரு ராஜாவுக்கான முதல் திருமணம். அதற்கு அப்புறம்தான் ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட உள்ள திருமணம், அது வந்து இரண்டாவது பட்சம். அதிக முக்கியத்துவம் வந்து அந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்புக்கு தான் கொடுக்கணும். அதனாலதான் ராஜ்யம் வந்து ராஜாவினுடைய முதல் மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால பரதருடைய வாக்கியத்துக்கான என்ன அர்த்தம்னா, நீங்க இருக்கும் பொழுது நான் இந்த அயோத்தியாவினுடைய ராஜாவாக ஆகினேன்னா, அயோத்தியாவினுடைய ராஜாவாக ஒரு நாட்டினுடைய ராஜாவாக ஆகிறது அப்படிங்கிற என்ன, அந்த ராஜ்யத்தினுடன் ஒரு திருமணம் செய்து கொள்கின்றார். நீங்க இருக்கும் பொழுது நான் வந்து இந்த அயோத்தியாவினுடைய ராஜாவாக ஆகினேன்னா நான் பரிவேத்தா ஆகிவிடுவேன். ஒரு மூத்த சகோதரர் இருக்கும் பொழுது இளைய சகோதரர் அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா அவர் பரிவேத்தா ஆகிவிடுகின்றார். அந்த அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா ஒரு ராஜாவுக்கு, ஒரு அரசருக்கு, ஒரு பிராமணருக்கு, ஒரு துறவிக்கு அவங்களுக்கு வந்து சமுதாயத்தினுடைய சேவை வந்து அதுக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. ஒரு தனிப்பட்ட குடும்பம், ஒரு தனிப்பட்ட நபருடைய சேவையை விட சமூக சேவை அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் இதுக்கு ராமரே ஒரு உதாரணம். அதனாலதான் பிரபுபாதரும் இந்த கருத்தை வந்து ரொம்ப அருமையாக சொல்றார்.
ஸோ ஒரு அரசர், பிராமணர், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அவர்கள் எல்லோரும் ரொம்ப பெருந்தன்மையான மனப்பான்மையை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். ஸோ குந்தி மகாராணிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது. அதனால தான் அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு வந்து இந்த குடும்ப பற்றுனால தான் நான் வந்து குழப்பத்துல மூழ்கி உள்ளேன். கிருஷ்ணர் இந்த ஹஸ்தினாபுரத்துல இருக்கணுமா இல்ல துவாரகைக்கு போகணுமா? இதற்கான மூல காரணம் என்னுடைய குடும்பத்தின் மேல உள்ள பற்று. அதனால நீங்கள் வந்து எனக்கு இந்த குடும்பத்தின் மேல உள்ள பற்றை வந்து அழித்து விடுங்கள் அப்படின்னு குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த மாதிரி அதனாலதான் சில சமயம் கிருஷ்ணர் கூட தன்னுடைய பக்தரை வந்து தன்னுடைய திருவடிகளுக்கு நெருங்குல கொண்டு வர்றதுக்காக சில பக்தருடைய வாழ்க்கையில உள்ள செல்வத்தை வந்து அபகரித்து விடுகின்றார். அந்த செல்வம் போன பொழுது அவரை விட்டு விட்டு எல்லா உறவினர்களும் போய்விடுவார்கள். யஸ்யாகம் அனுகிருஷ்ணாமி ஹரிஷ்யே தத்தனம் ஷனைஹி. அப்ப அந்த பக்தர் வந்து கிருஷ்ணருடைய திருவடியில் முழுமையாக சரணடைந்து விடுகின்றார். அந்த மாதிரியும் கிருஷ்ணர் பல பக்தர்களுடைய வாழ்க்கையில செய்கின்றார். இப்ப குந்தி மகாராணி இந்த மாதிரி இந்த அற்புதமான பிரார்த்தனையை செய்யறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கு குந்தி மகாராணியோட பிரார்த்தனையில. அது அடுத்த வாரம் பார்ப்போம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சரி, கேள்விகள் இல்லைன்னு முடித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் நன்றி. ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौरव भक्त